ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 33வது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை இறை வார்த்தையினுடைய வல்லமையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையில் பயணித்து, வார்த்தையில் தியானித்து, வார்த்தையில் வளமடைய வாழ்த்துகிறோம். அடிக்கடி நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பது, எதற்காக இந்த திருச்சபையில, இந்த வழிபாட்டுல இந்த வார்த்தை வழிபாடு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில திருப்பலி என்பதுதான் நம்மளுடைய உயர்ந்திய ஒரு வழிபாட்டு முறை. அந்த திருப்பலியில நீங்க பாத்தீங்கன்னாக்க, முதல் பகுதி வார்த்தை வழிபாடு, இரண்டாவது பகுதி நற்கருணை வழிபாடு. இத சுருக்கமா நம்ம ரெண்டா பிரிச்சோம்னாக்க இது நிறைய பகுதிகள் உண்டு. வெள்ளிக்கிழமைகள்ல உங்களுக்கு அந்த திருப்பலியை குறித்து நாங்கள் ஒரு எபிசோட் போட்டுட்டு இருக்கிறோம். திருப்பலியில் இணைவோம், திருஅவையில் உயர்வோம் என்கிற தலைப்புல திருப்பலிக்குள்ள எவ்வளவு டிவிஷன்ஸ், எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குதுங்கிறத நீங்க அதுல பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம், திருப்பலி ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வார்த்தை வழிபாடு, இன்னொன்று நற்கருணை வழிபாடு. இந்த வார்த்தை வழிபாட்டுக்குள்ள வராதவர்கள் நற்கருணை வழிபாட்டுக்குள்ளே பங்கெடுப்பதற்கு தகுதியற்றவர்கள். அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீங்க வார்த்தை வழிபாட்டுக்கே முன்னாடியே அந்த திருப்பலியில் இணைந்தால் மட்டுமே, வார்த்தை உடைக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் பங்கெடுத்தால் மட்டுமே அந்த நற்கருணை உடைப்புக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாற முடியும். அதனாலதான் நீங்க பூசைக்கு லேட்டா வராதீங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு அடையாளத்தை வைத்திருப்பதுதான் இந்த திருப்பலியில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை வழிபாடு. இந்த வார்த்தை வழிபாடு எவ்வளவு மையம் அடைந்திருக்கிறது என்பதை நம்ம பல இடத்துல குருக்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. திருச்சபையில அந்த வார்த்தைக்கான ஒரு அந்த வடிவமும் வல்லமையும் நமக்கு அழுத்தமாக பேசப்படுகிறது. நம்மளுடைய நற்கருணை ஒரு புறம் நம்ம எவ்வளவு அழுத்தமா பேசுறோமோ, அதே போல வார்த்தை யோவான் நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகியும் இருந்தது, அந்த வார்த்தை தான் இறங்கி வந்தது, அப்போ மனு எடுத்தது. இப்போ நற்கருணையை நம்ம பார்க்குற அடையாளம் எப்படி உயர்ந்ததோ, அதே போல நம்ம இறை வார்த்தையும் விவிலியத்தையும் பார்க்கணும். ஏன்னா அதுல தான் கடவுள் அவருடைய வார்த்தைகளை நம்மோடு பேசி இருக்கிறார். கடவுளுடைய ஆவியால் தூண்டப்பட்டவர்கள் எழுதி வைத்திருப்பது தான் இந்த இறைவார்த்தை. அதனாலதான் இந்த இறைவார்த்தையை நீங்க வாசித்து அதுல கடவுள் என்ன சொல்றாருங்கிறத புரிந்து கொள்ளணும்னு திருச்சபை நம்மை அழைக்கிறது. அதுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல 3 வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சமீபத்துல பாலப்பள்ளம் என்கிற ஒரு இடத்திற்கு இறை செய்தி கொடுப்பதற்காக சென்றிருந்தோம். அந்த ஆலயமானது சீரோ மலபார் என்று சொல்லப்படுகிற கத்தோலிக்க மரபில் வருகிற கத்தோலிக்க நம்பிக்கையில் இணைந்திருக்கிற இன்னொரு கேரள பகுதிகளெல்லாம் இந்த மலபார், சீரோ மலபார், சீரோ மலங்கரா என்று சொல்லி ஒரு சபை உண்டு. நம்மளுடைய கத்தோலிக்கத்தோடு இணைந்திருக்கக்கூடிய இன்னொரு விதமான பாரம்பரியத்தில் இணைந்திருக்கிறவர்கள், அவர்களுடைய திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுல நம்ம பார்த்தா 4 வாசகம் வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல 4 வாசகங்கள் வாசிக்கிறாங்க. நம்ம மொத்தம் 3 வாசகம், அவங்க 4 வாசகங்கள். இது இப்ப நீங்க சபைகளுக்கு போங்க, மற்ற சபைகளுக்குள்ள போய் நீங்க போய் பார்க்கிற பொழுது அங்கேயும் கூட அநேக வார்த்தையை தான் அந்த இடத்துல அவங்க விளங்கி கொண்டே இருக்கிறார்கள். வார்த்தையை அவர்கள் விளங்க பண்ணுகிறார்கள். அப்போ இந்த வார்த்தைக்கான மையத்தை எல்லா திருச்சபை, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையா இருந்தாலும் சரி, கத்தோலிக்க சபையில் இணைந்திருக்கிற மற்ற மரபு சார்ந்த திருச்சபையினுடைய அடையாளங்களாக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபையில இணையாத மற்ற திருச்சபைகளிலே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் சர்ச்சஸ் என்று சொல்லுவோம், அல்லது வேறு விதமான எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சஸ், சிஎஸ்ஐ, டிஎல்சி, மற்ற சிறு சிறு சபைகள், எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான உண்மை என்னன்னா, எல்லாருமே வார்த்தையில் நம்ம எல்லாருமே இணைந்திருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, அது பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லது. இதை நம்ம நம்புகிறோம், இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இதில் தான் நம்ம எல்லாருமே ஒன்றா பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவில் பயணிக்கிறோங்கிறதுக்கு இந்த வார்த்தை என்பது ஒரு வல்லமையாக இருக்கிற. அதனால தான் இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ மேஜிக்கல் புஸ்தகம், இது
இதை தொடர்ந்து படித்தா என்னுடைய ஃபியூச்சர் வெளிப்படும், இது ஒன்றும் ஜோதிடம் கிடையாது, அல்லது ஏதோ கைரேகை பார்க்கறது போல கிடையாது. கடவுள் பேசுவார், அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் இதை தேவையான நேரத்தில் மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம், மற்ற நேரத்தில் இதை மூடி வச்சுருவோம் என்று அல்ல. அது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வுக்குமான ஒரு அழைப்பு, வாழ்க்கை நெறியை நாம் அமைத்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் இந்த நூல், இந்த விவிலியம். அப்போ அந்த வாழ்க்கை நெறியை எல்லோருமே படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குருவாக இருக்கிறவர் அந்த குருத்துவத்தினுடைய நிலையில எப்படி பயணிக்க வேண்டும், இதை இந்த புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கும். அதே போல ஒரு ஆயர் எப்படி இருக்கணும், ஒரு ஆயர் தன்னுடைய நிலையிலே நீதியோடு செயல்படுவது, ஒரு ஆயர் தன்னுடைய மந்தைகளை எப்படி பேணி காப்பது, இந்த மந்தைகளுக்கு என்ன செய்வது, இதையெல்லாம் அறிவுறுத்துவது இந்த விவிலியம். ஒரு ஆயர் நல்ல விவிலியத்தை அவங்க படித்து அவங்க தியானித்து அவங்க ஜெபித்தாங்கன்னாக்க கண்டிப்பாக அவங்களுடைய மந்தைகளை அவங்க சிறப்பாக வழி நடத்துவாங்க. ஒரு குருவானவர் அதை செய்தால் கண்டிப்பாக அவரால் அந்த பங்கை வழிநடத்த முடியும். ஒரு கன்னியர்கள் தங்களுடைய விவிலியத்தை வாசிக்கிற போது ஆண்டவரால் அவர்களும் வழிநடத்தப்படுவார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைவர் தன்னுடைய விவிலியத்தை வாசித்து அதில் அவர் பயணிக்க முயற்சிக்கிற போது கண்டிப்பாக கடவுள் அவரை வழி நடத்துவார். இந்த விவிலியத்தையுடைய மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, அதை வாசித்து தியானித்து அதிலே பயணிக்க நினைக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவரவருக்குரிய நிலையில் அவரவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். அதுதான் இந்த விவிலியத்தோடைய ஒரு மிக அற்புதம். யார் வாசிக்கிறாங்களோ அவங்களோட அது அவர்களாகவே பேசும், அவர்களுடைய நிலையிலிருந்து அது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த அற்புதம் இதில் நிகழ்ந்து கொண்டு இருப்பதனால தான் இந்த விவிலியம் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் நம்முடைய எல்லாருடைய கையிலும் இருக்கிறது. மற்ற மதத்தில் கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்க உயர்ந்த மதங்கள் நல்ல ஒரு ரிச் சோர்சஸோடு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வேதம் என்பது அவரவருடைய எல்லாருடைய கையிலும் இருப்பதல்ல. கிறிஸ்தவ மதத்துக்கு மட்டுமே மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கொடை என்னன்னு சொன்னா இந்த விவிலியம்தான். எல்லாருடைய கையிலும் இருக்கும், பணக்காரருடைய கையிலும் இருக்கும், பாமரனுடைய கையிலும் இருக்கும். பிரிவு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாருடைய கையிலும் சென்றடைந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நூல் தான் இந்த விவிலியம். இது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட கையில் வச்சிருக்கலாம், நீ வச்சிருக்க கூடாது அப்படின்ற எந்த ஒரு கட்டளையும் கிடையாது. அப்போ கடவுள் இந்த நற்செய்தியை, இந்த விவிலியத்தை ஏன் இந்த உலகத்தில் எல்லார் கையிலும் இருக்கும்படியான ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். மற்ற நூல்களை நம்ம அப்படி வைத்திருக்க முடியாது, மற்ற மதத்தினுடைய புத்தகங்களை கூட அப்படி யாரும் பெருசாக பயன்படுத்துவதல்ல. ஆனால் இந்த விவிலியமானது பல விதத்திலே எல்லாருடைய வாழ்க்கை நெறியையும் அது வழிகாட்டக்கூடிய நூலாக இருப்பதனாலே அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே தான் நீங்களும் இந்த விவிலியத்தை எடுத்து வாசித்து உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த பொது காலத்துல கடவுள் நமக்கு ஒரு வாழ்வு சார்ந்த, வாழ்க்கை நெறி சார்ந்த ஒரு உண்மையை நமக்கு உடைத்து உரைப்பதை நம்ம பார்க்க முடியுது. முதல் வாசகம் பார்த்தீங்கன்னாக்க இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம், 4வது அதிகாரம் 1-2 இறைவசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தலைப்பு, உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் என்கிற தலைப்புல தான் இந்த வாசகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது, அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். ஒரு பெரிய ஒரு அழிவின் செய்தியை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த செய்தியினுடைய ஆழத்தில் நம்ம என்னத்தை பார்க்கிறோம்னா, அந்த நாள் வருகின்றது. அந்த நாள் எந்த நாள்? இவங்க குறிப்பிடக்கூடிய அந்த நாள் என்பது ஆண்டவரின் நாள். அப்படிதான் நம்ம இதை புரிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் நாள். நீங்க எல்லா இறைவாக்கினுடைய நூல்களிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரின் நாள் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். அந்த நாள் எல்லாமே ஒரு வேதனைக்குரிய ஒரு கசப்பான நாளாக இருக்க போறதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். கடவுளுடைய நாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மகிழ்ச்சி நாளாக இருக்க போது. கண்டிப்பா யாருக்கு இது மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னா, கடவுளுடைய திட்டத்துல பயணிக்கிற பிள்ளைகளுக்கு இது மகிழ்ச்சியா இருக்கும். அநேகருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையின் நாளாக அமையப் போகிறது என்பதுதான் இறைவாக்கினர்கள் வெளிப்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய உண்மை. இந்த நாள் இப்படி இருக்கிறது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த நாளை நாம் சந்திக்கிறதுக்கு என்ன செய்தால் இந்த நாளை நம்ம இந்த வேதனையோடு சந்திக்காதபடி நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும்? அதுதான் இந்த முதல் வாசகம் நமக்கு சிந்திக்க நம்ம தூண்டுகிறது. அப்போ அந்த நாள் நீதியின் கதிரவன் எழுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நீதியின் கதிரவன், அப்போ கடவுள் நீதியின் தேவனா வெளிப்பட போறாரு. அப்போ யாரெல்லாம் நீதியின்படி செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் அவர் பக்கம் நிற்பாங்க. அவரை அவங்களெல்லாம் தன் பக்கம் இழுத்து கொள்வார். அப்போ நீதியின்படி செயல்படாதவர்கள் வேதனையை சந்திக்க போறாங்க. அப்போ 2வது வாசகத்துல நம்ம பார்க்கிறோம், பவுலடியார்
தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகம் 2வது திருமுகம் 3வது அதிகாரம் 7 12 வரை உள்ள இறைவசனத்துல அவர் உழைப்பை குறித்து பேசுறார். உழைக்க மனமில்லாதவர் உண்ணலாகாது. அப்போ உழைப்பை நாங்கள் ராப்பகலா இப்போ நாங்களும் பாடுபட்டு உழைக்கிறோம். அந்த கான்செப்ட் எல்லாம் பேசுறாரு. நாங்கள் உழைக்காம உட்காந்துக்கிட்டு நாங்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட எங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனாலும் நாங்கள் அப்படி இல்லை. நான் உழைத்து தான் உங்களுக்கு முன்னாடி காட்டியிருக்கிறேன். எதற்கு இதை காட்டினேன்? உனக்கு ஒரு முன்மாதிரியா நான் இருக்க விரும்பினேன். பவுலடியார் எல்லாத்தையும் பேசுறார். இந்த உழைப்பினுடைய ஆழத்தை பேசுறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் நற்செய்தி வாசகத்துல லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 5-19 வரை உள்ள இறைவசனங்கள். அதுல பாத்தீங்கன்னா, நீங்கள் மன உறுதியோடு உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு அழைப்பை முன்வைத்து இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அருளப்படுகிறது. கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தார்கள். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த செய்தியைத்தான் இந்த இடத்துல அவங்க அடையாளப்படுத்துறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, இதெல்லாம் எப்போ நிகழப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அறிகுறி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். அப்புறம் நிறைய விஷயத்தை அவர் அடையாளப்படுத்துறாரு. போர் முழக்கங்கள் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், பெரிய நிலநடுக்கங்கள், எதிர்ப்புகள், நாட்டை எதிர்த்து நாடு, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அடையாளப்படுத்துறாரு. பாருங்க, இந்த ஒரு பகுதியில ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் எல்லாம் நிகழப்போகிறது. இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம செய்யணும், அதைத்தான் ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். ஐயோ, இப்படி உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாந்து விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஏமாற்றுத்தனமான செயல்பாடுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நம்ம எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாம செய்ய தேவையில்லாததை செய்ய தூண்டுகிற மக்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. இங்கே ஓடுங்க, இந்த சர்ச் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும், இந்த சர்ச் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும், இதையெல்லாம் நீ செய்யணும் என்று மக்களை ஒரு குழப்பக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அலைக்கழிக்கப்படுறாங்க. இங்கிருந்து அங்கிட்டு ஓடி போய் நின்றுட்டு நாங்கள் இப்போதான் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், இங்கிருந்து அங்கே ஓடி போயிட்டு இப்போதான் ஆண்டவரை நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன். கடவுளுடைய வெளிப்பாடுகள் நமக்கு எங்கே வேணாலும் கிடைக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தேட முயற்சிப்பது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய குழப்பம் நிறைந்த செயல்பாடுகளை இந்த உலகம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பாக எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். எங்கள் அப்பா திடீர்னு ஒரு 10 மெழுகுதிரிகளை வாங்கி கொண்டு வந்தார். அதாவது ஒரு பெரிய பெரிய மெழுகுதிரி எல்லாம் விலை உயர்ந்த மெழுகுதிரிகளை வாங்கி கொண்டு வந்தார். எதற்காக இவ்வளவு காசு செலவு பண்ணி இந்த மெழுகுதிரிகளை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க என்று நாங்கள் கேட்டபோது, அப்பொழுது பிரசங்கம் வைத்து கொண்டிருந்த ஏதோ ஒரு செய்தியிலே அவர் கேட்டதாக சொன்னார். இப்போ இந்த செய்தி நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது, உலகம் இருளடைய போகிறது, ஏதோ அது அவர் ஒரு சில வருடத்துல சொன்னாங்க, அந்த கம்மிங் இயர் இது நடக்க போகுது, இந்த வருகிற வருடம் இருளடைந்து அந்த பூமியே இருளாக போகிறது, அப்பொழுது இந்த விளக்குகள் தான் ஒளி கொடுக்கும் என்று சொல்லி அவருக்கு போதிக்கப்பட்டதாக, அவர் ஏதோ ஒரு செய்தியிலே கேட்டதாக அறிந்து அதில் அவர் கொஞ்சம் பயந்தவராகவும் என்ன செய்தார், வீட்டில் ஒரு 10 மெழுகுதிரிகளை வாங்கி கொண்டு வந்தார். நான் சொன்னேன், இது 10 மெழுகுதிரி எல்லாம் போதுமா அப்படின்னு. போதும் பார்த்துக்கலாம் என்று சொல்லித்தான் அந்த காரியமானது கடந்து சென்றது. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். ஒரு இருள் வரப்போகிறது. இருள் வரவே இல்லை. அந்த மெழுகுதிரிகளையும் நாங்கள் பல்வேறு காரியத்தில் பயன்படுத்தி தீர்த்து விட்டோம். ஆனால் பாருங்க, கான்செப்ட் நமக்கு ஓரளவுக்கு புரிகிறதாக இருந்தாலும் கூட அது எப்பொழுது எப்படி நடக்கிறது, இன்னைக்கு எதை நான் அந்த நேரத்தில் செய்யணும், மெழுகுதிரியை வாங்க வேண்டும் என்பது அந்த நேரத்தில் ஒரு தவறான ஒரு வழி நடத்துதலாக இருந்திருக்கிறது. அதைத்தான் இவர்கள் எளியவர்கள் இப்படி போய் செய்துவிட்டு நிற்கிறார்கள். அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எதற்காக அழைக்கிறார்? நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்களை எல்லாம் சந்திக்க போகிறீர்கள். நீ எப்படி இருக்கணும்? நீ செய்ய வேண்டியதை சரியாய் செய்து ஆண்டவருக்கு முன்னாடி நில்லு. கடவுள் நம்மளை போய் தேவையில்லாததெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. கடவுள் கேட்பது, உழைத்து உன்னுடைய வேலையை செய். கடவுள் இன்னைக்கு சோம்பேறிகளை அல்ல, கடவுளுக்காக செயல்படுகிற பிள்ளைகளைத்தான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் என்ன செய்து நிறைய பொருட்களை இலவசமாக கொடுக்குது, அரிசி கொடுக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்யறோம், வாங்கி வச்சுட்டு அதான் கிடைக்குது, கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியதுதான். சோம்பேறிகள் இன்னைக்கு நிறைய பேர் உருவாகிட்டாங்க. அதனால தான் அன்னைக்கு கடைகள்லாம் நம்ம பார்க்குறோம், வெளி வீடுகளில் பார்க்குறோம். ஒரு 10 வீடுகளுக்கு இன்னைக்கு ஒரு 100 வீடு ஏறி இறங்குனாங்கன்னா நல்ல காசு கிடைக்கிறது, பிச்சை எடுக்கிறார்கள், நல்லா இருக்கிறாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஆனால் இதனிலிருந்து வாழ்ந்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான சூழல்களில் இன்னைக்கு இந்த உலகமானது ஒரு விதமான கடவுள் கொடுத்த பணியை நிராகரித்து விட்டு கடவுள் கொடுக்காத ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். உழைக்காத ஒரு உள்ளம் அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. கடவுள் பாருங்க நம்மை பொறுப்புணர்வுடன் படைத்திருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஏதோன் தோட்டத்திலே கடவுள் தொடக்க நூல் 2:15 நம்ம பார்க்கிறோம், ஏதோன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ கடவுள் நம்மளை சபிச்சு கொண்டுட்டு வந்து இந்த இடத்த உலகத்துக்குள்ள வைக்கல. கடவுள் இந்த இடத்துல நம்மை செயல்படுத்தக்கூடிய சாட்சியாக, கடவுளுக்காக செயல்படக்கூடிய சாட்சியாக நம்மளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். கடவுள் சபிச்சிரு இந்த பூமியில விட்டிருந்தாருனாக்க நம்ம ஒரு படி கூட உயர்ந்திருக்க முடியாது. கடவுள் பணிகளை ஆசிர்வதித்தார். பிறகு அதுக்கப்புறம் கடவுள் வழி நடத்துறாரு, இப்படி செய் அப்படி செய் என்று சொல்லி கொடுக்கிறாரு. அப்படின்னா கடவுள் இந்த பூமியை அன்பு செய்து கொண்டிருக்கிறார், உழைப்பை அன்பு செய்கிறார். இதோ சில வரிகளை நம்ம பைபிள்ல பார்த்துட்டு முடிவு செய்து விடக்கூடாது. கடவுள் இந்த பணியை நமக்கு ஒரு சாபமாக கொடுத்திருக்கிறார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. கடவுளுடைய படைப்பு திட்டத்துல நம்ம இணைத்திருக்கிறார். நம்ம ஒரு நிலத்தை பண்படுத்தி அதுல விதைகளை போட்டா அதுல ஒரு புதிய ஒரு ஆற்றல் கிடைப்பதை நம்ம பார்க்கிறோம். இது உயிர் ஜனிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்மளும் உருவாக்க முடியும் என்பதை அந்த ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். ஒரு கணவன் மனைவியாக இணைந்து வாழ்கிற பொழுது அங்கே ஒரு புதிய படைப்பாற்றலை நம்மால் கொடுக்க முடிகிறது. அப்படின்னா ஆண்டவர் அந்த படைப்பு திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்துல எல்லாம் பார்க்கிற பொழுது இது ஒரு தண்டனைக்குரிய அடையாளமாக பார்க்க முடியாது. கடவுளுடைய அந்த செயல் திட்டத்தில் நாமும் பங்கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இந்த சோம்பேறித்தனம் என்பது கடவுளுக்கு எதிரானதாக இருக்கிறது. நிறைய பேர் சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. நிறைய அறிவியல் வளர வளர அது மனிதர்களை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்த முடியும் என்று மனிதர்களுடைய செயல்பாடுகளை அது செய்து நமக்கு ஓய்வளித்து கொண்டே இருக்கிறது. நாமும் எங்கே போய் கொண்டிருக்கிறோம், பணத்தை ஈட்டுவதிலும் யாராவது நமக்காக ஒரு வேலையை செய்வார்கள் என்று நம்ம பார்க்கக்கூடிய மனநிலையில் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, சோம்பேறிகளே, நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல 6லிருந்து நம்ம பார்க்கிறோம். சோம்பேறிகளே, எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானம் உள்ளவராகுங்கள். அதற்கு தலைவனும் இல்லை, கண்காணியும் இல்லை, அதிகாரியும் இல்லை. எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும், அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும். சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்பொழுது எழுந்திருப்பீர்கள்? இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள், இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள். கையை முடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள். வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வரை போல் பாயும், ஏழ்மை நிலை உங்களை போர் வீரரை போல் தாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம உறக்கத்திற்கு அடிமையான பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் குழந்தைகளை பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. அவர்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்க என்று நம்ம கேட்கிறோம். ஒரு பொதுவான ஒரு கேள்வி வீடுகளுக்கு போறப்ப கேட்போம். அப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய பதிலானது நமக்கு நெஞ்சை உலுக்குகிறது. 7:30 மணிக்கு எழுந்திருப்பேன், 8:30 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணும், 7:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 9 மணிக்கு எந்திரிப்பேன். இந்த பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடு இதுல அடங்கி இருக்குது பாருங்களேன். உறக்கம் என்பது நம்முடைய உடலுக்கு தேவை, இல்லைன்னு சொல்லலை. அதை நேரத்தோடு படுத்து நாம் நேரத்தோடு எழுந்து நம்மளுடைய அந்த உடலுக்கு தேவையானதையும் கொடுத்து விட்டு நம்ம அடுத்து எதை செய்ய வேண்டுமோ அதையும் செய்யக்கூடிய ஆற்றலோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் இப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே போவதற்கு பெற்றோர்களும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறார்கள். காரணம், நாம நேரத்துக்கு தூங்குறதே இல்லை. ஒரு சில வீடுகளுக்கு நாங்கள் ஒரு அவசரமாக 10 மணி 11 மணிக்கு நம்ம ஃபோன் பண்ணும் பொழுது அங்கே குழந்தைகள் விளையாடி கொண்டு இருப்பார்கள். பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் கலகலான்னு பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது உறக்கத்தின் நேரம். அப்போ என்ன பண்ணணும், எங்களுடைய குருமடத்துலலாம் லைட்டெல்லாம் ஷட் டவுன் பண்ணுவாங்க. 10 o'clock லைட்ஸ் ஆஃப்னு சொல்லுவாங்க. இது ரூலில் இருக்கும். அப்போ அந்த ரூலை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் வேறு எதுவும் செய்ய முடியாது.
இந்த பழக்கத்திற்கு உட்படணும். இது ஒரு கேரக்டர் ஃபார்மிங்னு சொல்லுவோம். இன்னைக்கு பெற்றோர்களிடத்தில் அந்த கேரக்டர் ஃபார்மிங் இல்லாததுனால பிள்ளைகளிடத்திலும் அது இல்லாமல் போகிறது. 12 மணி வரைக்கும் பிள்ளைகள் விழித்திருக்கிறார்கள். லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, அப்பா ஆக்டிவா இருக்காரு, அம்மா ஆக்டிவா இருக்காங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னாக்கா பிள்ளைகள் எப்படி தூங்குவாங்க? அப்போ நாம ஒரு குடும்பத்திற்குள்ளே இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளே கொண்டுட்டு வருவது அவசியம். சோம்பேறித்தனம் என்று நம்ம வெறுமையாய் குழந்தைகளை மட்டும் பழி சொல்லுக்கு உட்படுத்தி விட முடியாது. அதற்கு துணை செல்கிற பெற்றோர்களும் இதற்கு காரணமா இருக்கிறாங்க. அப்பா தூங்குறாங்க, அம்மா தூங்குறாங்கன்னாக்கா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம பெற்றோர்கள், பெரியவர்கள் நம்ம நல்ல ஒரு அடையாளமாக மாற வேண்டும். சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடாதபடி நம்மளுடைய ஒழுக்க நெறியை நம்ம உருவாக்கி கொள்வது. கடவுள் இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அடையாளமாக பார்க்கிறார். சும்மா கோயிலுக்கு போய் 2 ஜெபமாலை சொல்றது, நம்ம மெழுகுதிரியை கொளுத்தி வச்சுட்டேன், ஒரு பூசையை பார்த்துட்டேன் என்று சொல்வதில். இன்னைக்கு நிறைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேட்டாக வருவாங்க. பூசை ஆரம்பித்து பாதி பூசையில் வருவாங்க, பூசையில் வருவாங்க. பாருங்க, இவங்கெல்லாம் யாருன்னா சோம்பேறிகளாக வீட்டில் இருந்தவங்க தான். எல்லாருக்கும் ஒன்றும் வழியில் ஒன்றும் அடிபட்டு கிடந்தவனை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்தங்கிற நிகழ்ச்சி நடப்பதில்லை. எல்லாருக்குமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சோம்பேறிகளாக எழுந்தது, சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுத்தது, இது ஒரு மிகப்பெரிய பாவமாகவே பார்க்கப்படுகிறார். ஆகவே தான் கடவுள் நமக்கு இந்த பவுலடியார் வழியாக உணர்த்துகிறார். பாருங்க, உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நான் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். இதை கட்டளையா தான் வைக்கிறார். பாருங்களேன், ஒரு ரெக்கமெண்டேஷனா கூட வைக்கல, அறிவுரையா கூட வைக்கல, கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். பாருங்க, எவ்வளவு ஒரு அழுத்தமான செய்தியை வைக்கிறார் பாருங்களேன். தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும். நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்காகவாது நீ உழைக்கணும். இது அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. சில பிள்ளைங்கள்லாம் வீட்டில் படிச்சுவிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. வெளியில் போய் ஒரு 100 ரூபா சம்பாதிங்க, எனக்கு வேலை, என்னுடைய வேலை கிடைக்கிற வரைக்கும், நான் படித்ததுக்கான வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் உட்காந்துருப்பேன். இல்லை, நீங்கள் உடனடியாக வெளியில் சென்று ஒரு 100 ரூபாயாவது ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய பிள்ளையாக மாறணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுடைய வழிகளை திறந்து விடுவார். நீங்க எனக்கு நல்லா கிடைச்சாதான் நான் போவேன் நினைச்சிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. எந்த வேலையும் உங்களுக்கு கைகூடாது. காரணம் உன்னுடைய சோம்பேறித்தனம், உன்னுடைய தவறான புரிதல், தவறான எண்ணங்கள் கடவுளுடைய பார்வையில் அருவருக்கத்தக்கதா இருக்கிறது. அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்கள் சரியானதை சரியான விதத்தில் செயல்படுத்தணும். பொறுப்புகளை நம்ம கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம், பொறுப்புகளை வைத்திருக்கிறோம். சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருக்கிற போது பெரிய பொறுப்புகளுக்கு கடவுள் நம்மை ஆளாக்குறார். பாருங்க, மத்தேயு நற்செய்தி 25வது 21வது இறைவசனம் சொல்லுகிறது, அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் பங்கு கொள்ளும் என்றார். பாருங்க, கடவுள் நம்மகிட்ட சின்ன சின்ன வேலைகளில் எல்லாம் நம்ம பொறுப்பாய் இருக்கிற போது பெரிய காரியத்துல நமக்கு அவர் உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். 1 பேதுரு 4:10 பொறுப்புணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் சொல்றார். பேதுரடிகளார் சொல்றாரு, நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். கடவுள் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரு, கடமைகளை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் அருட்கொடைகளை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஹெல்ப் ஈச் அதர். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தைகளை எல்லாம் பைபிள் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றக்கூடிய காரியத்தெல்லாம் புரிந்து கொள்ளணும். நம்ம கடவுளோட இணைந்து செயல்படுகிற செயல் வீரர்கள். கடவுள் தான் செய்வாரு, நம்மளாம் சும்மா உட்கார்ந்துருப்போம்? இல்லை, கடவுள் பாருங்க, பைபிள்ல நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், விடுதலை கொடுக்கணும், இஸ்ரேல் மக்களை விடுவிக்கணும், அந்த வேலையை செய்யணும். நல்லா ஒத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் இறங்கி அவரே நான் பார்த்துக்கிறேன், அவரே நான் போய் செய்கிறேன். இல்லை, அவர் யாரோ ஒருத்தரை பயன்படுத்துறாரு. மோசேவை கூப்பிடுறாரு, ஆபிரகாமை கூப்பிடுறாரு, ஈசாக்கை கூப்பிடுறாரு, யாக்கோபை கூப்பிடுறாரு. இவங்கெல்லாம் யாரு? கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் செயல்படுத்தப்பட்டவர்கள், கடவுள் அவர்கள் கொடுத்த திட்டத்தை அவர்கள் வெற்றியாய் முடித்தவர்கள். அதனாலதான் இவங்களெல்லாம் நம்ம மூதாதையர் தந்தையர் என்கிற அடையாளத்தில் வைக்கிறோம். தோற்று போனவர்களை எல்லாம் நம்ம ஓரங்கட்டிட்டோம். அப்ப இவர்கள் அடையாளப்படுத்தப்படுவதனுடைய அடையாளம், இவர்கள் கடவுளுடைய செயல் திட்டத்திலே அவர்கள் இணைந்திருந்தார்கள்.
இந்த காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 3:8-9 சொல்லுகிறது பாருங்க. நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான், தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். பார்த்தீங்களா? இதுதான் பவுலடியாருடைய ஒரு மனநிலையாக இருந்தது. கடவுள் தான் எல்லாருக்கும் பதில் சொல்ல போறாரு, கூலியை கொடுப்பாரு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமான பலனை கடவுள் கொடுக்க காத்திருக்கிறாரு. இப்போ நமக்கு நாமே செயல்பட்டு கொள்வதல்ல, நம்மளுடைய இந்த சமூகத்தை கட்டி எழுப்புற ஒரு பணியில கடவுள் நமக்கு மற்றவர்களையும் இந்த உலகத்துல வைத்திருக்கிறாரு. மற்றவர்கள் மீது நம்ம கருணையோடு செயல்பட வேண்டும். அதையும் நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துறாரு. தேவையில் உழலுவோருக்கு உதவி செய்வது கடவுளுக்கே உதவி செய்வது போன்றது. மத்தேயு நற்செய்தி 25:40 நம்ம பார்க்கிறோம். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகி என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் என்ற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த சமூகத்துல நமக்கு நிறைய பொறுப்புகளும் பணிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சோம்பேறிகளை உருவாக்க அல்ல, உண்மையாகவே தேவையில் உழல்வோர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், அதாவது செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வழிகாட்டுவது, அவர்களை கை தூக்கி விடுவது, இப்படி பல்வேறு காரியத்திலே நம்ம இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். அதாவது இந்த சமூகத்தை கட்டி எழுப்புவது கடவுளின் அரசை கட்டி எழுப்புவதனுடைய அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை மீகா நூலில் 6வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம மறந்துவிட முடியாது. ஓ மானிடா, நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? சரிங்களா? ஆண்டவரின் குரல் நகரை நோக்கி கூக்குரலிடுகின்றது. பெயருக்கு அஞ்சி நடப்பதே உண்மையான ஞானம். நகரில் குடியிருப்போரே, நான் கூறுவதை கேளுங்கள். மீகா 6:9 இந்த வசனங்கள் வருகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிற போது இதை உணர்ந்து கொள்கிற யாராக இருந்தாலும் கடவுள் அவர்களோடு இருக்கிறார். மதம் சார்ந்த கடவுள் ஒரு நாளும் இருப்பதில்லை. கடவுள் நாம புரிந்துகிற விதம், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துல இருந்து கடவுளுடைய செயல்பாடுகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் யாரெல்லாம் இந்த திட்டத்துல இணைந்து செயல்படுறாங்களோ அவங்களோட இருப்பாரு. ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாரு. அங்கே சமூகத்திலே அவலத்தை எதிர்த்து நிற்கிறாரு, சமூகத்துல துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட ஆண்டவர் இருப்பார். நாம கிறிஸ்தவரோட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவராக இருக்கிறவர் அல்லது ஒரு கத்தோலிக்கராக இருக்கிறவர் கடவுளுடைய திட்டத்துல இணைந்து பயணிக்காம அவருடைய வாழ்க்கையை சுயநலத்துல வச்சுக்கிறாரு. அவர் ஒரு அநீதியினுடைய அடையாளமா இருக்கிறாரு. அடுத்தவருடைய காரியத்துல அநாகரிகமாக தலையிட்டு அடுத்தவருடைய பொருட்களை எல்லாம் அபகரித்து வாழ்றாரு. நிறைய பேரை நாங்க பார்க்கிறோம். ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்கிறது. சில பேர் நிலங்களை எல்லாம் அபகரித்து, அடுத்தவர்கள் ஏழைகளுடைய நிலங்களை எல்லாம் அபகரித்து அதுல பெருமைப்பட்டு, அதுல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவங்க ஒரு பெரிய நல்லவர்களை போல வாழக்கூடியவர்கள் எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆலயத்தை தங்களுடைய அதிகாரத்தினுடைய ஒரு அடையாளமாக பயன்படுத்தி கொள்கிறவர்களையும் பார்க்கிறோம். அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆலயத்திற்கு தங்களுடைய அதிகார வெறியை வைப்பாருங்க, அவர்கள் சாதிய வெறியை வைப்பார்கள். இதெல்லாம் அழிவுக்கான அடையாளம் பிள்ளைகளே. நம்ம கிறிஸ்தவ கத்தோலிக்கர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கிற நமக்குத்தான் மிகுந்த வேதனை காத்திருக்கிறது. காரணம், மற்றவர்களுக்கு இது அறியப்படாமல் இருக்கிறது, நமக்கு அறியப்பட்டிருக்கிறது. கடவுள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த வெளிப்பாட்டை உணர்ந்தும் நாம் சரியாக பயணிக்கவில்லை என்று சொன்னால் கடவுளுடைய மிகப்பெரிய கோபத்திற்கு நாம் உள்ளாக போகிறோம். அந்த நாள் வேதனையின் நாளாக நமக்கு இருக்க போகிறது, முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது போல. அதனாலதான் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, செயல்பாட்டுக்குரிய பிள்ளைகளாக, செயல்படக்கூடிய பிள்ளைகளாக மாறுங்க. உங்க வீடு இருக்குதுன்னா உங்க வீட்டுக்கு என்ன பண்ணணும், உங்க வீடு ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்குதா, உடனே டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு ஃப்ரேம் போடுங்க, உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க. நிறைய இடத்துல தியானங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் போய் உட்கார்ந்து ஒரு 3 நாள் வேலையெல்லாம் விட்டுட்டு கணவன் போய் உட்காருங்க, மனைவி போய் உட்காருங்க. ஒரே நேரத்துல போக முடியலனாலும் தனித்தனியாவது போய் நீங்க உட்கார்ந்து உங்க வீட்டை பற்றி தியானிப்பதற்கே ஒரு தியானம் உங்களுக்கு தேவை. உங்களுடைய அன்பு உறவை, திருமண உறவை குறித்து தியானிக்கிறதுக்கு ஒரு தியானம் தேவை. உங்கள் பிள்ளைகளை குறித்து தியானிக்க ஒரு தியானம் தேவை.
எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நீங்க யோசித்து நீங்கள் பெரிய ஒரு ஞானியாக விளங்கினால் மட்டுமே அதை வெற்றி அடைய முடியும். நம்மளாம் உலகத்துல போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல நான் போற போக்கு சரிதானா? அதனாலதான் சொல்றோம், வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் ஒரு தியானத்திற்கு போங்க. 3 நாள் 5 நாள் எங்கேயாவது போய் உட்கார்ந்து அமைதியில் உட்கார்ந்து தியானித்து சரியானதை செய்யுங்க. கடவுள் கண்டிப்பாக சரியானதை செய்ய முயற்சிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முயற்சியை செய்யாத பிள்ளைகளோட கடவுள் இருப்பதில்லை. சோம்பேறிகளாக இருப்பவர்களோடு கடவுள் இருப்பதில்லை. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்களும் சிந்தித்து பார்த்து நான் எப்படி இருக்கிறேன், சுய ஆய்வு என்று நம்ம சொல்லுவோம். ஆகவே கடவுள் சொல்றாரு, வாழ்க்கை நெறி மாற்றப்படணும். நீ வாழ்க்கை நெறி மாற்றப்படாம ஆன்மீகத்தை தூக்கி தூக்கி நம்ம மேல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, உள்ள இருக்கிற நோயை கண்டுபிடிக்காம நம்ம மேல மருந்து இதையும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி சுகப்படுத்த முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கண்டுபிடித்து கடவுளுக்குள் உண்மையாக ஒரு பயணத்துக்குள்ளே வாங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாளில் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை நெறிக்கு உகந்த பிள்ளைகளாக நாமும் வாழ்ந்து கடவுள் விரும்புகிற ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி, இறையாட்சி, ஆண்டவர் சொன்னது போல இறையாட்சி அங்கேயோ இங்கேயோ இல்லை, உங்கள் மத்தியில் இருக்கிறதுன்னு சொன்னாரு. அந்த மத்தியில் நான் இருக்கிற இடத்துல இறையாட்சிக்கான ஒரு அமைப்பு இருக்கிறதா என்பதை நம்ம உணர்ந்து செயல்பட, ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று பயணிக்க நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இறைவன் அழைக்கிறார். ஆண்டவருடைய பெயராலே அனைத்து பிள்ளைகளும் இணைந்து செயல்படுவோம். கடவுளுடைய மாட்சிக்காக உழைப்போம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரம பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே காணாமல் போய்விடாதபடி, உடைய திட்டத்தை அறியாதபடி, நாங்கள் நீர் கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் எங்களையே பாதுகாத்து கொள்ள, நீர் வருகிற பொழுது உமது திருமுன் நாங்கள் நீதியுடன் நின்று வெற்றியினுடைய அடையாளமான அந்த கனியை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி புரிந்தருளும். உடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவினுடைய பரிசுத்த நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.